The World Unfiltered. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் மற்றும் பதற்றமான போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் தன்னுடைய உத்தி சார்ந்த பிடியை மேலும் பலப்படுத்துறதுக்கு ஒரு புதிய வழியை கண்டறிந்திருக்கிறது. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தினுடைய முக்கிய பாதை ஹார்முஸ் நீரிணை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹார்முஸ் நீரிணை பகுதிக்கு அடியில் செல்லக்கூடிய சப்சி இன்டர்நெட் கேபிள்ஸை ஈரான் புதிய இலக்காக மாற்ற தொடங்கி இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஹார்முஸ் நீரிணை கடற்பகுதிக்கு அடியில் செல்லக்கூடிய சர்வதேச இணைய கேபிள்கள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள்களை பயன்படுத்துறதுக்கு உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கட்டணம் விதிக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட இப்போ ஈரான் வருது. இந்த திட்டத்தை ஈரானிய இராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்ஃபஹாரி அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் உறுதி செய்திருக்கிறார். இந்த புதிய விதிகளின்படி கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அதே போல் அமேசான் போன்ற உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஈரானிய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு உரிம கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும். இதுதான் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தின் தரவுகளோட படி உலகளாவிய இணைய போக்குவரத்து இருக்கு இல்லையா, இந்த இணைய போக்குவரத்தில் 99% இந்த கடலடி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலமாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஐரோப்பா, ஆசியா, UAE, கத்தார், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, இப்படி இந்த பகுதிகளுடைய நிதி பரிவர்த்தனைகளும் தரவு பரிமாற்றங்களும் இதன் வழியாக தான் நடைபெற்றுருக்கு. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும். இந்த கேபிள்கள் வழியாக தினமும் சுமார் $10 டிரில்லியன் மதிப்பிலான நிதி பரிவர்த்தனைகள், அது மட்டும் இல்லாமல் தரவுகள் கடந்து செல்றதா மதிப்பிடப்படுது. இப்போ ஹார்முஸ் வழியாக பல முக்கியமான சர்வதேச கேபிள் அமைப்புகள் இயங்கிட்டு இருக்கின்றன. அதில் ஒன்று ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப் 1. தென்கிழக்கு ஆசியாவை ஈஜிப்த் வழியாக ஐரோப்பாவோட இணைக்கக்கூடிய மிக நீண்ட கேபிள் அமைப்பு இது. சுமார் 25,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது இது. இந்த ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப் 1 கேபிள் இருக்குல்ல, இது கன்சார்டியம் 2014 கையெழுத்தாகி 2017 ஜூன் முதல் வணிக ரீதியாக சேவைக்கு வந்த ஒரு கன்சார்டியம். இந்த கேபிள் ஹாங்காங்கில் தொடங்கி தென்கிழக்கு ஆசியா, இந்திய பெருங்கடல், மத்திய கிழக்கு நாடுகள், அது மட்டும் இல்லாமல் செங்கடல் வழியாக எகிப்தை கடந்து ஐரோப்பாவை அடையுது. 19 நாடுகளை இணைத்து மொத்தம் 21 தரையிறங்கும் புள்ளிகளை கொண்டிருக்கிறது. சிங்கப்பூரில் முடியறதோடு மட்டும் இல்லாமல் தாய்லாந்து நிலப்பரப்பு வழியாக ஹாங்காங், வியட்நாம், கம்போடியா இந்த நாடுகளை நேரடியாக இணைக்கிறது. மலாக்கா நீரிணையின் போக்குவரத்து நெரிசலான கடல் வழியை தவிர்க்கிறதுனால ஹாங்காங், இந்தியா, மத்திய கிழக்கு, அதுபோல் ஐரோப்பா இடையே தரவு பரிமாற்ற தாமதம் மிக மிக குறைவு. ஹார்முஸ் நீரிணைக்கு அடியில் செல்லக்கூடிய மற்றொரு கேபிள் நெட்வொர்க் ஃபால்கான் இந்தியா மற்றும் இலங்கையை வளைகுடா நாடுகள், சூடான் மற்றும் எகிப்தோடு இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நெட்வொர்க் இது. சுமார் 11,500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கேபிள் பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் தனித்துவமான லூப் கான்ஃபிகரேஷனோட வடிவமைக்கப்பட்ட ஒரு கேபிள் நெட்வொர்க். இந்த கேபிள் அமைப்பு குளோபல் கிளவுட் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்துக்கு சொந்தமானது. ஃபால்கான் கேபிள் அமைப்பு எகிப்தில் தொடங்கி செங்கடல் வழியாக வந்து ஓமனில் 2ஆக பிரிஞ்சு ஒன்று இந்தியாவையும் மற்றொன்று வளைகுடா நாடுகளையும் இணைக்கக்கூடியதாக இருக்குது. இதே போல் கல்ஃப் பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல், டாடா கம்யூனிகேஷன்ஸ், கல்ஃப் கேபிள் சிஸ்டம், இப்படின்னு இந்த நெட்வொர்க்குகளும் ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் போயிட்டு இருக்குது. ஈரானுடைய புரட்சிகர காவல்படை இந்த கேபிள்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முப்பரிமாண திட்டத்தை முன்வைத்திருப்பதா வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், அதே போல் அமேசான் போன்ற உலகளாவிய டெக் நிறுவனங்கள் தங்களுடைய தரவுகள் இந்த நீரிணை வழியே செல்றதுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது முதன்மை நிபந்தனை. இது மூலமாக ஆண்டுக்கு $15 பில்லியன் வரைக்கும் வருவாய் ஈட்டலாம் அப்படின்னு ஈரான் திட்டமிடுது. இன்னொரு நிபந்தனை, கேபிள்களை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் ஈரானிய சட்ட வரம்புக்குள்ளே இயங்க வேண்டும் அப்படிங்கிறது. கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் இருக்கு இல்லையா, இந்த பணிகளை பிராந்தியத்தில் தற்போதைய நிறுவனங்களுக்கு பதிலாக பிரத்யேகமாக ஈரானிய நிறுவனங்களுக்கே வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ஈரான் விதிக்கக்கூடிய 3வது நிபந்தனை. இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. கூகுள், மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்கள் ஈரானுக்கு பணம் செலுத்துறதுக்கு அமெரிக்க சட்டங்கள் தடை விதிக்கின்றன. அதனால் ஈரான் கட்டணம் கோரினாலும் இந்த நிறுவனங்களால் சட்டப்பூர்வமாக பணம் செலுத்த முடியாது.
இதனால் 2 நெருக்கடிகளை முன்னணி டெக் நிறுவனங்கள் சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிற செய்திகளை இப்போ நம்ம பார்க்குறோம். சர்வதேச சட்டங்களின்படி ஹார்மோஸ் நீரிணைங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார் இன்டர்நேஷனல் நேவிகேஷன் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய கேபிள்கள் தங்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட கடல் படுகையில் அமைந்திருப்பதா ஈரான் கிளைம் பண்ணுறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் சி இந்த சட்டத்தின் பிரிவு 79 சுட்டிக்காட்டி ஈரான் என்ன சொல்லுதுன்னா தனக்கு கட்டணம் வசூலிக்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானுடைய இந்த அறிவிப்புக்கு அமெரிக்கா கடுமையாக எதிர்வினையாற்றியிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளோட அவசர ஆலோசனையும் மேற்கொண்டிருக்கிறார். அமெரிக்க டெக் நிறுவனங்கள் ஈரான் விதிக்கக்கூடிய கட்டணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிகாரிகளுடைய எச்சரிக்கையாகவும் இருக்குது. ஈரானோட இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க கடற்படை பாரசீக வளைகுடா பகுதியில் தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறாங்க. ஈரான் தற்போது கடலடி கேபிள்களை மிரட்டலாக பயன்படுத்துறதுக்கு ஒரு வலுவான வரலாற்று பின்னணியும் இருக்குது. அது பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். 2008ஆம் ஆண்டில் இதே போல் ஒரு பதற்றமான சூழலில் ஈஜிப்த் மற்றும் வளைகுடா கடற்பகுதியில் ஃபால்கான் உட்பட 3 முக்கியமான கடலடி கேபிள்கள் அடுத்தடுத்து துண்டிக்கப்பட்டன. இதன் விளைவாக இந்தியாவுக்கு 60% இணைய சேவை முடங்கியது. பாகிஸ்தான் மற்றும் எகிப்து நாடுகள் முழுவதுமாக டிஜிட்டல் இருளில் மூழ்கினது அப்படின்னு தான் சொல்லணும். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த மெல்லிய கண்ணாடி இழைகள் எவ்வளவு பலவீனமானவை, அதை வைத்து ஒட்டுமொத்த உலகையே எப்படி மிரட்டலாம் அப்படிங்கிறத ஈரான் இந்த சம்பவங்களின் மூலமாக புரிஞ்சிட்டு இருக்குது. இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு விசித்திரமான முரண்பாடும் இருக்குது. ஈரானுடைய வாதம் தவறு அப்படின்னும் சர்வதேச கடல்சார் சட்டத்தின்படி கடலில் கேபிள் பதிக்க அனைத்து நாடுகளுக்கும் சுதந்திரம் உண்டு அப்படின்னும் அமெரிக்கா ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஆனால் சுவாரஸ்யம் என்னென்னா அமெரிக்கா இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச கடல் சட்டத்தை தன்னோட நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கவே இல்லை. ஈரானும் இந்த சட்டத்தை முழுமையாக அங்கீகரிக்கலை, அமெரிக்காவும் செய்யலை. இப்போ இந்த 2 நாடுகளுமே தாங்கள் முழுமையாக ஏற்காத ஒரு சட்டத்தை காட்டி நீங்கள் சொல்கிறது தவறு, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 விரைவில் தொடங்கும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சூசகமாக தெரிவிச்சிருக்கிற நிலையில் ஒருவேளை போர் தீவிரமடைஞ்சால் அமெரிக்காவுடைய இராணுவ ரகசியங்கள் கடலுக்கு அடியிலேயே ஒட்டு கேட்கக்கூடிய டேட்டா டேப்பிங் தொழில்நுட்பத்தை ஈரான் ரகசியமாக பரிசோதித்து வரதாகவும் அமெரிக்க உளவுத்துறை சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஹார்மோஸ் நீரிணைக்கு அடியில் செல்லக்கூடிய சப்சி இன்டர்நெட் கேபிள்களுக்கு ஈரான் கட்டணம் வசூலிச்சா அது உலகளாவிய டிஜிட்டல் மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் ஒரு டிஜிட்டல் பேரழிவை உருவாக்கும் அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள்லாம் எச்சரிக்கிறாங்க. ஏன் இந்த கவலை அப்படின்னா இந்த வழியாக ஐரோப்பா, ஆசியா, மத்திய கிழக்கு இந்த பிராந்தியங்களுக்கு இடையில் 20% டிஜிட்டல் தரவுகள் கடந்து செல்கின்றன. இதனால் டெக் நிறுவனங்கள் தங்களுடைய தரவுகளை ஹார்மோஸ் நீரிணைக்கு பதிலாக மாற்று பாதைகளில் திருப்பிவிட வேண்டியிருக்கும். இது இணையத்தினுடைய வேகம் மற்றும் தரவு பரிமாற்ற தாமதத்தை பெருமளவு அதிகரிக்கலாம். சர்வதேச ஆன்லைன் கேமிங், நேரடி ஒளிபரப்புகள், வீடியோ கால்ஸ் அப்படின்னு கடுமையான தடங்கல்களை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு டெக்னாலஜி சார்ந்து இருக்கக்கூடியவங்கெல்லாம் எச்சரிக்கிறாங்க. உலகளாவிய அதிவேக வர்த்தகம், சர்வதேச வங்கி பரிவர்த்தனை, நெட்வொர்க்குகள், அதே போல் க்ளவுட் பேமெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை தான் நம்பி இருக்கின்றன. இந்த கேபிள்களுடைய செயல்பாட்டில் சிறு முடக்கம் அப்படின்னாலும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பங்கு சந்தைகள், சர்வதேச பண பரிமாற்றங்கள், அதுபோல் ஏடிஎம் சேவைகள் இதெல்லாம் பல நாட்களுக்கு முடங்கக்கூடிய அபாயம் ஏற்படும். ஈரான் விதிக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் சுங்க கட்டணம் அப்படிங்கிறது உலகளாவிய டெக் நிறுவனங்களுக்கு எதிர்பாராத ஒரு கூடுதல் செலவுன்னும் ஆகும். இப்போ கூகுள் ஒன், மைக்ரோசாஃப்ட் 365, அமேசான் வெப் சர்வீசஸ் போன்ற க்ளவுட் சேவைகளோட பராமரிப்பு செலவு அதிகரிச்சதுன்னா டெக் நிறுவனங்கள் இந்த சுமையை நுகர்வோர் மேலே தான் சுமத்தக்கூடும். இதன் காரணமாக உலக அளவில் இந்த டிஜிட்டல் சேவைகளுக்கான மாதாந்திர சந்தா கட்டணம் இருக்கு இல்லையா, அதுவும் உயர வாய்ப்பு இருக்கிறது. ஈரானுடைய 3 அம்ச திட்டத்தின்படி தங்களுடைய கடல் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய கேபிள்களுடைய பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு உரிமைகளை பிரத்யேகமாக ஈரானிய நிறுவனங்களுக்கே வழங்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை பற்றி சொன்னோம் இல்லையா. இதனால் சர்வதேச கேபிள் பழுதுபார்க்கும் நிறுவனங்கள் இந்த பகுதிக்கு வர்றதுக்கு அனுமதி மறுக்கப்படலாம். கடலடியில் ஏதேனும் ஒரு இயற்கை சீற்றம் இருக்குது அல்லது கப்பல் நங்கூரங்களாலோ தற்செயலாவோ கேபிள் உடையுது அல்ல டேமேஜ் ஆகுதுன்னா கூட அதை உடனே சரி செய்ய முடியாமல் வாரக்கணக்கில் அல்லது மாதக்கணக்கில் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. இது டிஜிட்டல் முடக்கத்தை மேலும் நீட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபாயமும் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபால்கன் அதே போல் AAE-1 அப்படிங்கிற 2 கேபிள்களும் தான் மும்பை மற்றும் சென்னை ஆகிய நகரங்களை உலகத்தோடு இணைக்கக்கூடிய முக்கியமான நுழைவாயில்கள். இந்த கேபிள்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவுடைய உலகளாவிய ஐடி அவுட்சோர்சிங் துறை இருக்கு இல்லையா, சர்வதேச க்ளவுட் சேவைகள், அதே போல் இந்தியாவுடைய இணைய வேகம் இதெல்லாம் தற்காலிகமாக ஒரு சரிவை சந்திக்கலாம்.
புவிசார் அரசியல் இப்போது புவிசார் டிஜிட்டல் அரசியலை நோக்கி நகரத் தொடங்கிடுச்சோ அப்படிங்கிற கவலை எழுது. உலக அளவில் ஒரு நாட்டை முடக்கிறதுக்கு அதனுடைய நிலப்பரப்பு, துறைமுகங்கள் அல்லது வான்வெளியை மூடுறது தான் கடந்த கால உத்தியாக இருந்திருக்கு. ஆனால் ஈரான் முதலாக டிஜிட்டல் இறையாண்மையை ஒரு பேராயுதமாக மாற்றி காட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கச்சா எண்ணெய் போன்ற பாரம்பரிய எரிசக்தி பாதையை விட இன்றைய நவீன உலகத்துடைய டிஜிட்டல் தரவு அப்படிங்கிறது எவ்வளவு மதிப்புமிக்க, அதே போல் பலவீனமான ஒரு உயிர் நாடி அப்படிங்கிறத இந்த விவகாரம் உலகத்திற்கு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க டெக்னாலஜி சார்ந்து இயக்கக்கூடிய வல்லுநர்கள். அப்போ எந்த விதத்தில் பார்த்தாலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, குறிப்பாக இது அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் மாறி இருக்கக்கூடிய சூழலில் இந்த சிக்கல் எவ்வளவு விரைவாக ஒரு தீர்வுக்கு வருகிறதோ அவ்வளவு நல்லது உலகத்திற்கு அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.